ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். மிக அருமையான வேத வசனம். முதலாவதாக இந்த வசனத்தில் இந்த இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது என்று சொல்லப்பட்டிருக்க மெய்யாகவே நம்முடைய கர்த்தர் நம்ம எப்படியாக இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறோம். முதலாவதாக ஒவ்வொரு மனிதனும் தேவன் உருவாக்கினார். அந்த உருவாக்கின மனிதன் எந்த காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், வரும் காரியங்களை அவரிடத்தில் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், எப்படி வாழ்கிறோம் என்பதை அநேகர் அன்றைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். ஆனால் வரும் காரியங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பி அதை அவரிடத்தில் கேட்கும்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் உங்களுக்கு பின்பாக நடக்கப் போகிற காரியங்கள், வரும் காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்த்து அதை குறித்து தேவனிடத்தில் கேட்டு அறிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக வரும் காரியங்களை கேட்க வேண்டும். இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரிடத்தில் நாம் கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கு. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாமே அநேக காரியங்களை நாம் முயற்சி செய்து அநேக காரியங்களுக்காக அவர்களை கல்வியிலும் மற்ற காரியங்களையும் திணித்து நம்முடைய காரியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய இஷ்டத்தின் பிரகாரம் அவர்கள் செய்யும்படியாக நாம் பிள்ளைகளை வளர்த்து வருகிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம், அவருடைய பிள்ளைகளை குறித்து நாம் அவருக்கு கட்டளையிட வேண்டும். நாமவே எந்த முடிவுகளும் பிள்ளைகளை குறித்து எடுக்காதபடிக்கு தேவனுடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருக்கு நீங்கள் பிள்ளைகளை குறித்து அவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, அவருடைய விருப்பம் என்னவோ என்பதை அவரிடத்தில் நீங்கள் கட்டளையிடும் போது மெய்யாகவே தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தி அவர்களை மேன்மைப்படுத்தி இந்த பூமியில் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற அவருடைய கரத்தின் கிரியைகளை குறித்தும் நாம் கட்டளையிட வேண்டும். வேதத்தில் அவருடைய கரத்தை கிரியைகளை கட்டளையிட்டது யோசுவா யுத்தம் செய்யும்போது சூரியனை நிற்கும்படியாக தேவனிடத்தில் அவருடைய கிரியைகளை அவர் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் யுத்தம் செய்யும்போது சூரியன் நின்றது என்று சொல்லப்பட்டிருக்கு. எலியா மழையை வரும்படியாக அவர் ஜெபித்தார், அப்பொழுது கட்டளையிட்டார். அப்பொழுது அது மழை பெய்தது. மழை பெய்யக்கூடாது என்று ஜெபித்த போது அதையும் தேவன் அந்த கட்டளை சொல்லும்போது அதையும் தேவன் அவருக்கு நிறைவேற்றி கொடுத்தது. அதுபோல் நாம் என்ன சொல்லி நாம் ஜெபிக்கிறோமோ கட்டளையிடுகிறோமோ அதை தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிற அவர் கட்டளையிடும்படியாக வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வரும்போது தேவனிடத்தில் அவருடைய கிரியைகளை குறித்து நீங்கள் கட்டளையிடும்போது, பிள்ளைகளை குறித்து கட்டளையிடும்போது மெய்யாகவே அவருடைய திட்டத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய செயல்களில் நம்முடைய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்து அவருடைய கிரியைகளின் மேலே கட்டளையிடும்படியாக அவர் சொல்லியிருக்கிற காரியங்களையும் நாம் செய்வோம். அவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். வரும் காரியங்களை அவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கின தேவன் எங்களை குறித்து நீர் ஆண்டவரே என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் அதை செய்யும்படியாக நீர் இந்த வசனத்தில் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தியிருக்க, அதுபோல் நாங்கள் எங்களுடைய வரும் காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக எங்கள் பிள்ளைகளை குறித்து உம்முடைய கிரியைகளை குறித்து கட்டளையிட்டு உம்மிடத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உம்முடைய வார்த்தை இந்த நாளில் நீர் கொடுத்ததற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திட்டங்களையும் நீர் ஆண்டவரை அறிந்திருக்கிறீர். நீர் அதன்படியாய் நீர் செய்யும்படியாக உமக்கு கட்டளை கொடுக்கிறோம். நீர் அப்படியாய் செய்து வரும் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்தி எங்களை உருவாக்கின தேவன் எங்களை குறித்து வைத்திருக்க எல்லா திட்டத்தையும் நோக்கத்தையும் இந்த பூமியில் நீர் நிறைவேற்றும்படியாக எமக்கு கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.